2026ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் திகதி மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் 26க்கு மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 7 பேர் சிறை காவலர்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஏனையவர்கள் சிறை கைதிகளாக காணப்படுகின்ற இந்த நிலையில் தற்பொழுது இலங்கையில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் கூட சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட இந்த வன்முறை சம்பவங்கள் பற்றி தற்பொழுது கரிசனை கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக தங்களுடைய விமர்சனங்களையும் அவதானிப்புகளையும் தற்பொழுது வெளியிட்டு வருகின்றன. இதுதான் இலங்கையில் முதலாக இடம்பெற்ற ஒரு வன்முறை சம்பவமா அப்படி என்று கேட்டால் இல்லை என்பதுதான் இதற்கு பதில். இலங்கையினுடைய வரலாறு முழுக்க இப்படி இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் வன்முறை சம்பவங்கள் காலங்காலமாக நடந்தேறி வந்திருக்கின்றன. இன்றைய இந்த பதிவில் இலங்கையில் கடந்த காலத்தில் எவ்வாறான சிறை வன்முறை சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றது என்பது தொடர்பான சில விவரங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம். இலங்கையில் இருக்கின்ற வரலாற்று சான்றுகளின்படி முதலாக இலங்கையில் சிறையில் ஏற்பட்ட அனர்த்தம் அல்லது சிறையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் என்பது பிரித்தானியர் காலத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. 1900ஆம் ஆண்டு மகர சிறையில் முதலாக இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கு ஒழுங்கான உணவு இன்மை, தூக்கமின்மை மற்றும் அதிகளவான வேலைப்பளு, கடுமையான சித்திரவதை போன்ற காரணங்களால் சிறை கைதிகள் அதிகாரிகளுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டனர். இதுதான் இலங்கையில் முதலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறை வன்முறை சம்பவம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இது தொடர்பாக போதிய அளவு எழுத்தாவணங்கள் கிடைக்காத காரணத்தினால் இதன் பொழுது ஏற்பட்ட சேத விவரங்கள் அல்லது உயிரிழப்புகள் பற்றி போதுமான தகவல்கள் இப்பொழுது கிடைப்பது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. எனவே இதை ஒரு சம்பவமாக மட்டும்தான் பார்க்க முடிகின்றது. இதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் கழித்து வெலிக்கடை சிறையில் மிகப்பெரிய ஒரு வன்முறை இடம்பெற்றது. இந்த சம்பவம் தான் இலங்கையினுடைய எதிர்காலத்தினை மாற்றப் போகின்றது என்பது அப்பொழுது எவருக்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. 1983ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவத்தினருக்கு எதிராக, அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு எதிராக நடத்திய குண்டு தாக்குதலில் 13 இராணுவத்தினர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறைகள் கொழும்பில் மிக அதிகளவில் இடம்பெற்றது. அதன் ஒரு தொடர்ச்சியாக வெலிக்கடை சிறையிலும் இந்த வன்முறை சம்பவம் அரங்கேற்றப்பட்டது. வெலிக்கடை சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுபோல பாரிய குற்றங்களில் ஈடுபட்ட சிங்கள இன கைதிகளும் வெலிக்கடை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலையில் இருந்த சிறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பெரும்பான்மை இனத்தினைச் சேர்ந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளை மிகவும் கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தனர். இந்த நிகழ்வும் 1983ஆம் ஆண்டு 25ஆம் திகதி மற்றும் 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் இடம்பெற்றது. இந்த கண்மூடித்தனமான தாக்குதலில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இதனை தனித்து வெறும் கொலை சம்பவம் என்று கடந்து செல்ல முடியாது. இந்த சம்பவத்தில் டெலோ இயக்கத்தின் மூத்த தலைவர்களான குட்டிமணி, தங்கத்துரை உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இதில் குட்டிமணியினுடைய கண்கள் தோண்டப்பட்டதாகவும் தங்கத்துரையினுடைய நாக்கு அறுக்கப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஆறாத வடுவினையும் கோபத்தினையும் ஏற்படுத்தியது. பின்னாளில் பல இளைஞர்கள் ஆயுத போராட்டங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த வெலிக்கடை படுகொலைதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. இலங்கையில் கடந்த 30 வருடங்களாக இடம்பெற்ற அந்த கொடிய போருக்கு பின்னால் இந்த வெலிக்கடை சம்பவமும் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. அடுத்து சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் என்று பார்த்தால் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறையில் இடம்பெற்ற இன்னொரு மோதல் சம்பவத்தினை குறிப்பிட முடியும். 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறையில் திடீரென்று விசேட அதிரடிப்படையினர் ஒரு சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் உண்மையான நோக்கம் கைதிகளிடம் காணப்படுகின்ற தொலைபேசி மற்றும் போதைப் பொருட்களை கைப்பற்றுவது அப்படி என்று அந்த நேரம் சொல்லப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பு சம்பவத்தினை அங்கிருந்த கைதிகள் முற்றாக எதிர்த்ததுடன் சுற்றிவளைப்பு நடவடிக்கைக்கு வந்த இராணுவத்தினர் மீதும் போலீசார் மீதும் கைதிகள் கற்களாலும் தடிகளாலும் தாக்குதல்களை ஆரம்பித்தனர்.
இது ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது. வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட சில கைதிகள் ஆயுத கிடங்கிருந்த கதவுகளை திறந்து அங்கிருந்த வெடிபொருட்களை கைப்பற்றி தாக்குதலை நடத்த ஆரம்பித்தனர். இந்த நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். இந்த துப்பாக்கி சண்டையில் 27 உயிர்கள் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் சில சர்ச்சைக்குரிய விஷயங்களும் அப்பொழுது இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதாவது சில முக்கிய வழக்குகளில் சாட்சிகளாக இருந்த நபர்களும் இந்த தாக்குதலில் போலீசாரினால் தேடிச் சென்று கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த தகவல்கள் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதைவிட 2020ஆம் ஆண்டு, அதாவது கொரோனா தொற்று நோய் மிகவும் உச்சக்கட்டத்தில் இருந்த அந்த காலப்பகுதியில் மகர சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் தங்களுடைய சுகாதார பிரச்சினை தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களுடைய நியாயமான கோரிக்கையினை சிறைச்சாலை நிர்வாகம் முறையான வகையில் அதனை கையாள தவறியதால் அங்கு மிக பாரிய ஒரு வன்முறை சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவத்திலும் 11 பேர் கொல்லப்பட்டனர். இப்படி இலங்கையினுடைய வரலாறு முழுக்க சிறைச்சாலைகளில் இப்படியான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. 1900ஆம் ஆண்டு ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் 2026ஆம் ஆண்டு வரை தொடர்கதையாகவே இருந்து வருகின்றது. உண்மையில் சிறைச்சாலைகள் குற்றவாளிகள் திருந்துகின்ற இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையினை பொறுத்தவரையில் அது வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற அல்லது வன்முறையினை தூண்டுகின்ற ஒரு இடமாகத்தான் இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் இன்று வரை காணப்படுகின்றது. இலங்கையில் வரலாறு முழுக்க இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.